ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாவக்காய் பொரியல் கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் பாவக்காய் கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் கசப்புத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் வதக்கினா போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். பாவக்காவை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கியே எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாவக்காய் இந்த ஸ்டேஜில் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். வதங்கிருச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாவக்காய் பொரியலுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் செய்கிற மாதிரியே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். துளி கூட கசப்பே இருக்காது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு. இப்போ மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டது அது வீடியோவில் இல்லைங்க. ஆனால் உப்பு போட்டு வதக்கிக்கிங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாவக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். முன்ன தக்காளிக்கு அளவாக தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம இதை சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த பாவக்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பாத்திரத்துலேயே ஆயிலெலாம் இருந்தது. அதனால் அதுலேயே தண்ணி கலந்து இதோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ தண்ணியெலாம் நல்லா சுண்டிருச்சுங்க. இப்போ பாருங்கள், வெறும் எண்ணெயிலேயே தான் வதங்கணும். இந்த பொரியலுக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், கலரு நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு பாவக்காவும் நல்லா தொக்கு ஸ்டேஜில் வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சுடு சாப்பாடோடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த பாவக்காய் பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.